சேலத்தில் நாளை நடைபெறும் பாமக பொதுக்குழு கூட்டமே தனது கடைசி யுத்தமாக இருக்கலாம் என்று கூறியுள்ள ராமதாஸ், தந்தைக்கே துரோகம் செய்த அன்புமணி மக்களை எப்படி காப்பாற்றுவார் என்றும் வினவியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி பரப்புரையை தொடங்கிய நிலையில் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவும் மோதலால் தொண்டர்கள் குழப்பத்தில் உள்ளனர். அன்புமணி மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பில் நாளை சேலத்தில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டு கட்சியினருக்கு அழைப்பு விடுத்துள்ள ராமதாஸ், வரும் தேர்தலில் பாமக 25 தொகுதிகளிலாவது வெற்றி பெற்று அங்கீகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றார். நாளைய பொதுக்குழு பாமகவின் மறுபிறவி என்றும் இதுவே தனது கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம் எனவும் உருக்கமாக பேசியுள்ளார். அன்புமணி பக்கம் இருக்கிற என் தொண்டர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தந்திரங்களுக்கு ஏமாந்துடாதீங்க. ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனச்சாட்சிக்கிட்ட கேளுங்க. பெத்த அப்பனுக்கே துரோகம் செய்கிறவர் நாளைக்கு இந்த இயக்கத்தையோ இந்த மக்களையோ காப்பாற்றுவாரா? எனக்கு வயசாகிடுச்சு, இதுதான் என் கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் பாமக முழுமையாக அன்புமணியின் தலைமையில் தான் உள்ளதாகவும், ராமதாஸ் தரப்பு பொதுக்குழு தீர்மானங்கள் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். பொதுக்குழுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சட்டவிரோதமானது. அப்படி ஒரு பொதுக்குழுவை நடத்தக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. அந்த பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது. சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது, எந்த இடத்துல எந்த இதில் இருக்கு சொல்லுங்களேன். அதெல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு பாமக பெயரில் அன்புமணியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என ராமதாஸ் தரப்பு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் 2 வாரங்களில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் மெகா கூட்டணி அமையும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.